ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் நீண்ட நாள் இடைவெளிக்கு பின் பகவானை சந்திக்க வந்த சேஷையா பழனிசுவாமியிடம் பகவான் ஏன் விருபாட்ச தேவர் குகையிலிருந்து கந்தாசிரமம் வசிக்கத் தொடங்கினார் என்று வினவ, பகவானின் தாயார் ஸ்நானம் செய்ய அங்கு நீர் இல்லாததால் மலை மீது துணை உள்ள இடத்தில் சென்று 2 கமண்டலம் நிறைய நீர் கொண்டு வந்து தாயாரை அமரச் செய்து அவர் தலையில் அந்த நீரை ஊற்றுவார் எனவும், அவர் தாயார் மீது மிகுந்த அக்கறையும் நேசமும் கொண்டிருந்ததால் தினமும் இந்த பணியை சலிக்காமல் செய்ததை பார்த்த கந்தன் என்னும் சேவார்த்தி பகவானுக்காகவும் தாயாருக்காகவும் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற நல் எண்ணத்தில் மலை மீது தன் கடும் உழைப்பால் துணை உள்ள இடத்திலேயே இந்த ஆசிரமத்தை அமைத்து மரம், செடி, கொடிகள் மற்றும் தென்னங்கன்றுகளையும் நட்டு அங்கு எழில் பொங்க செய்தார் எனவும், பகவான் தன் சேவார்த்தியின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் பெயரையே கந்தாசிரமம் என்று சூட்டி நிரந்தரமாக தாய் மற்ற சேவார்த்திகளுடன் அங்கு தங்க ஆரம்பித்தார் என்று பழனிசுவாமி சேஷையாவுக்கு கூறியதை கேட்கும்போது, பகவான் தாய் மீது கொண்டுள்ள அக்கறையும் அன்பும் பெரிதா, அல்லது பக்தன் கந்தன் பகவான் மற்றும் தாயார் மீது கொண்டுள்ள அன்பு பெரிதா என்று அளவிட முடியாமல் அன்பிற்கு தனி மனிதனாக நின்று கடும் உழைப்பால் ஒரு ஆசிரமத்தையே உருவாக்கும் அளவு சக்தியும் உண்டோ என்று எல்லோருமே திகைப்பு அடைந்திருப்போம் என்றே நினைக்கிறேன். இந்த பகுதியில் பகவான் தாயின் கோரிக்கைக்கு இணங்க அவள் ஜீவன் அவளுக்குள்ளே அடங்கச் செய்வதைத்தான் பார்க்கப் போகிறோம். சற்று மனம் நெகிழும் பகுதிதான். ஆனாலும் என்றாவது ஒரு நாள் எல்லோருமே இதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்க வேண்டும். வாங்க வீடியோவிற்குள் சென்று பகவான் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்வோம். பகுதி 51. தானே தானானாள். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி குருமூர்த்தத்தில் வாசம் கொண்டிருந்த காலத்திலிருந்து இந்த கந்தாசிரம வாசம் வரை அவரது முதன்மை சேவார்த்தியாக விளங்கி உண்மை ஊழியம் செய்து வந்த பழனிசுவாமி காலமானார். அவரது மறைவு பகவானை பெரிதும் வருத்தமுற செய்ததென்றாலும் மற்ற சேவார்த்திகளின் அரவணைப்பு காலப்போக்கில் அவரிடமிருந்து அந்த வருத்தத்தை மாற்றியது. இந்த காலகட்டத்தில் புதிய சேவார்த்திகளும் வந்து சேர்ந்து பகவானுக்கு உறுதுணையாக விளங்கினார்கள். காலம் பகவானின் மெய்ஞான வாழ்க்கையில் கரைந்து கொண்டிருந்தது. அதே சமயம் அழகம்மாவின் உடல்நலம் நலியத் தொடங்கியது. மிகச்சிறந்த மருத்துவமும் அன்னைக்கு பலனளிக்கவில்லை. 1922ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் நாள் காலை நேரம் அன்னையின் நிலை ஆபத்துக்கிடமாயிற்று. தாய்க்கு முடிவு காலம் வந்துவிட்டது என்பதை மகரிஷி உணர்ந்தார். அவர் அவளது அறைக்குள் சென்றார். அவள் பக்கத்தில் அமர்ந்தார். தமது வலக்கரத்தை அவளது மார்பின் வலப்புறம் ஆன்மீக இதயமுள்ள இடத்தின் மீதும் இடக்கரத்தை அவளது சிரசின் உச்சியிலும் வைத்தார். நேரம் அப்படியே கடந்து போய் இரவு தொடர்ந்தது. அப்போதுதான் செய்தி கேள்விப்பட்டு பதற்றத்தோடு ஓடி வந்த சேஷையா ஆசிரமத்திற்கு வெளியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்த மஸ்தான் சுவாமியிடம், மஸ்தான் சுவாமி, அம்மாவுக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று கண் கலங்க கேட்டார். இரவு தாண்டுவது கடினம் சேஷையா. மணி 8ஆக போகிறது. காலையிலிருந்தே பகவான் தமது வலது கையை அம்மாவின் இதயத்தின் மீதும் இடது கையை சிரசின் உச்சியிலும் வைத்தபடி அவர்கள் பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார். கணபதி முனிவர் பகவான் அருகே உட்கார்ந்திருக்கிறார். ராஜகோபால் சாஸ்திரி, வைத்தியநாத சாஸ்திரி எல்லாம் வேத பாராயணம் செய்கிறார்கள். சரணாகதி ராமசுவாமி ஐயரும் சிலரும் ராமஜெயம் பண்ணுகிறார்கள். குஞ்சு சுவாமி, ராமகிருஷ்ண சுவாமி எல்லாம் அக்ஷர மணமாலை ஓதுகிறார்கள். மற்றவர்கள் திருவாசகம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று குரல் தழுதழுத்தார் மஸ்தான் சுவாமி. நான் உள்ளே போய் பார்க்கிறேன். தலையசைத்தார் மஸ்தான் சுவாமி.
சேஷையா ஆசிரமத்திற்குள் சென்றார். சாவுக்கு போராடியபடி படுக்கையில் கிடக்கும் அன்னையை கலங்கிய கண்களோடு பார்த்தார். அவருக்கு மனம் தாழவில்லை. விம்மலோடு அவர் ஒரு ஓரமாய் போய் உட்கார்ந்து கொண்டார். பகவான் ரமணர் காலையில் இருந்த வாக்கிலேயே இப்போதும் இருந்தார். அவர் துயரத்தோடு மெல்ல அருணாசலா என்று தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருந்தார். ஆசிரமவாசிகள் எல்லோரும் சிலர் சிலராக சேர்ந்து ராம ராம ஜெய ராஜாராம், ராம ராம ஜெய சீதாராம் என்று ராம ஜபமும், அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாசலா என்று அக்ஷர மணமாலையும், நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணித்தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற நிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சுகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவியார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவியார் ஓங்குவிக்குஞ் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி என்று திருவாசகமும் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று அழகம்மாவுக்கு மூச்சு மேலும் கீழும் அதிவேகமாக ஏறி இறங்கத் தொடங்கியது. அவள் தொண்டைக்குழியிலிருந்து ஆ ஆ ஓ என்று மிக மெல்லியதான முனகல் செருமலோடு வெளிப்பட்டது. அந்த கணத்தில் அன்னை அழகம்மாவின் பிராணன் அடங்கியது. பகவான் தாயின் மேனியிலிருந்து தமது கைகளை எடுத்துக்கொண்டார். சற்று நிதானித்து அம்மாவை பார்த்துவிட்டு அவர் எழுந்து நின்றார். அது கண்டு அவரோடு எழுந்த காவிய கண்ட கணபதி முனிவர், சுவாமி எழுந்து விட்டீர்களே என்று கேட்டார். அதற்கு பகவான் எந்த துயரமும் இல்லாமல் அமைதியாக, ஆமாம், அம்மாவின் உயிர் அடங்கிவிட்டது என்றார். அப்போது உள்ளே வந்த மஸ்தான் சுவாமி அழகம்மாவின் திருமேனியை பார்த்துவிட்டு துயரத்தை அடக்க முடியாமல், ஐயோ அம்மா போய்விட்டீர்களே என்று கதறினார். மற்றவர்களாலும் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எல்லோரும் ஓ என்று கதறி அழுதார்கள். பகவான் உடனே எல்லோரையும் பார்த்து சற்று உரத்த குரலில், அழாதீர்கள் என்றார். அவ்வளவுதான். கணத்தில் அங்கு நிசப்தம் நிலவியது. மீண்டும் ரமண பகவான், அம்மா போகவில்லை, அடங்கிவிட்டாள், தானே தானானாள். அதனால் அழுவதற்கோ துக்கம் கொண்டாடுவதற்கோ ஒன்றுமில்லை என்றார் அமைதியாக. அவர் முகம் பிரகாசித்தது. கணபதி சாஸ்திரிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் குழப்பத்தோடு, சுவாமி என்ன சொல்கிறீர்கள்? தங்கள் திருமுகமும் பிரகாசமாக இருக்கிறதே என்றார். ஆமாம், அம்மா சம்சார கட்டிலிருந்து விடுதலை கண்டுவிட்டாள். அவளிடம் இது பலித்தது. இதற்கு முன் ஒருமுறை பழனிசுவாமியின் முடிவு நெருங்கிய போது அவர் இதயத்தின் மேலும் சிரசிலும் என் கரங்களை வைத்து இதே முறையை கையாண்டேன். ஆனால் காரியம் சித்திக்கவில்லை. கண்களை திறந்து ஒரு விழி விழித்தார். பிராணன் போய்விட்டது என்றார் பகவான். முனிவர் மேலும் குழம்பினார். புரியவில்லையே சுவாமி என்றார். பகவான் புன்னகை தவழ அமைதியாக, முனிவரே, நான் அம்மாவின் இதயத்தின் மீதும் சிரசின் உச்சி மீதும் என் கரங்களை வைத்து கொண்டிருந்த போது அவளது பல ஜென்ம வாசனைகள் துரிதமாக வேலை செய்தன. வெளி உலகத்தின் அறிவு மங்கிவிட்டதால் சூஷ்ம நிலையிலேயே ஒவ்வொரு காட்சியும் அவள் முன்பு அடுத்தடுத்து தோன்றலாயிற்று. அச்சமயத்தில் அந்த ஜீவனை
இருதயத்தில் ஒடுங்கச் செய்யாதிருந்தால் அது எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்க வேண்டி இருந்திருக்கும். ஆனால் இறைவன் திருவருளால் அவ்வாத்மா அஞ்ஞான நிலையை கடந்து மீளா பதவியை அடைந்து விட்டது. முனிவருக்கு விஷயம் புரிந்தது. மற்றவர்களுக்கு அது புரிந்தும் புரியாமலும் இருந்தது. அடுத்த பகுதியில் ஈமக் கைங்கரியங்கள் செய்ய சேவார்த்திகள் தவித்த போது பகவான் தன் தாய் மரணமடையவில்லை, எந்த சாவுத்தீட்டும் இல்லை, கலக்கமுற வேண்டாம் என்கிறார். நமக்கு குழப்பமாக உள்ளது அல்லவா? ஏன் அப்படி கூறினார்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.